திருச்செந்தூர் வெயிலுக்கந்தம்மன் கோவில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இத்திருவிழாவில் நிறைவு நாளான வருகின்ற பிப்ரவரி 12ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் அண்ணா நினைவு நாளை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்து நடைபெற்றது. திருச்செந்தூர் வெயிலுக்கந்தம்மன் கோவில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இத்திருவிழாவில் நிறைவு நாளான வருகின்ற பிப்ரவரி 12ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சுவாமி கோவிலுடன் இணைந்த அதன் உப கோவிலான வெயிலுக்கந்தம்மன் கோவிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு கோவிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருவிழா கொடி பட்டமானது திருக்கோவிலில் இருந்து புறப்பட்டு ரத வீதி மற்றும் மாட வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலுக்கு வந்து காலை 5:28 மணிக்கு கொடிமரத்தில் காப்பு கட்டிய சரவணன் வல்லவராயர் திருவிழா கொடியினை ஏற்றினார். அதன் பின்னர் கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்து மகா தீபார்த்தனைகளும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருக்கோவில் கண்காணிப்பாளர் அஜித், மணியம் செந்தில்குமார் உள்ளிட்ட திருக்கோவில் பணியாளர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் நிறைவு நாளான வருகின்ற பிப்ரவரி 12ஆம் தேதி காலை 6 மணிக்கு தேரோட்டம் நடைபெற இருக்கின்றது. விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன், இணை ஆணையர் கார்த்திக், அறங்காவலர்கள் அனிதா குமாரன், கணேசன் ராமதாஸ் செந்தில் முருகன் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் செய்துள்ளனர். வேளாண் சார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, ஆன்மீக பெருமக்களே, திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுடன் இணைந்த ஸ்ரீ வெயிலுக்கந்தம்பாளுக்கு துஜாரோகண ரத உற்சவமானது நேற்றைய தினம் தொடங்கி அங்குரார்ப்பணம், ரிஷாபந்தனம், கும்பபூஷை ஆனது நடைபெற்றது. இன்று காலையிலே நடை திறக்கப்பட்டு கும்பபூஷை முடிந்தபின் வாசுதாந்தி போன பின்பு கொடிப்பட்டமானது வீதி உலா வந்து கோயிலை வந்து அடைந்தது. அதற்கப்புறம் கோயில் கொடிமரத்திற்கு அந்த கொடிப்பட்டத்திற்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணி ஆபாகனம் செய்து 5:25 மணிக்கு கொடியேற்றப்பட்டது. இதேபோல் இந்த சிறப்பாக இந்த திருவிழாவை நடத்த நிர்வாக கமிட்டியாளர்களும் மற்றும் ஆலய பணியாளர்களும் அர்ச்சகர்களும் நல்ல முறையிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணி அளவில் சொற்பொழிவு ஆனது நடைபெறுகிறது. இங்கே இந்த திருவிழாவிலே முதல் தலைக்காப்பு கட்டாக சரவணன் என்பவர் காப்பு கட்டி இந்த திருவிழாவை நல்ல முறையிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் அண்ணா நினைவு நாளை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்து நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் கோவில் வளாகம் காவடி மண்டபம் எதிரே நடந்த நிகழ்ச்சியில் அண்ணா படத்திற்கு மாலை அணிவித்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பின்னர் அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் பொது விருந்தும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நகராட்சி தலைவர் சிவ ஆனந்தி, நகராட்சி துணைத் தலைவர் ரமேஷ், கோவில் இணை ஆணையர் கார்த்திக், அலுவலக சூப்பரண்ட் ரவிச்சந்திரன், திராவிட முன்னேற்றக் கழக நகர செயலாளர் சுடலை, நகராட்சி கவுன்சிலர்கள் சுதாகர், கிருஷ்ணவேணி, கோவில் பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் பொதுமக்களுக்கு வேட்டி சேலைகளும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடியில் பேரறிஞர் அண்ணா நினைவு தினத்தை முன்னிட்டு அமைச்சர் கீதாஜீவன் தலைமையில் அமைதி ஊர்வலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் சென்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் அமைச்சர் கீதாஜீவன் தலைமையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் அமைதி ஊர்வலமாக நடந்து சென்று காய்கறி மார்க்கெட் அருகே உள்ள பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தூத்துக்குடி வருகை தந்த தமிழக ஆளுநருக்கு மாவட்ட ஆட்சியர் புத்தகம் வழங்கி வரவேற்பு அளித்தார். நெல்லையில் நடைபெறும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழக ஆளுநர் RN ரவி விமானம் மூலம் தூத்துக்குடிக்கு வருகை தந்தார். தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையத்தில் ஆளுநருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் ஆகியோர் புத்தகம் வழங்கி வரவேற்றனர்.
தூத்துக்குடி மாவட்டத்தில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் 2023-24 தேர்வு செய்யப்பட்டுள்ள 87 கிராம பஞ்சாயத்துகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் கோ. லட்சுமிபதி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் 2023-24 ஆண்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் 87 கிராம பஞ்சாயத்துகளில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இக்கிராமங்களில் 7/2/2024 மற்றும் 28/2/2024 ஆகிய இரு தினங்களில் வேளாண்மை துறை மற்றும் பல்வேறு விவசாயம் சார்ந்த துறைகள் ஒருங்கிணைந்து விவசாயிகள் பயனடையும் வண்ணம் சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளதாகவும், இம்முகாமில் விவசாயிகளுக்கு பல்வேறு வேளாண் திட்டங்கள் பற்றி எடுத்துரைத்தல், PM கிசான் மற்றும் பிற திட்டங்களில் பயனாளிகளை பதிவு செய்தல், வண்டல் மண் எடுக்க விவசாயிகளிடம் இருந்து விண்ணப்பம் பெறுதல், கால்நடைகள் நலம் பேண முகாம், பயிர்க்கடன் வழங்க விவசாயிகளிடம் இருந்து விண்ணப்பம் பெறுதல் என விவசாய வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளது எனவும், எனவே 2023-24 ஆண்டில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும் 87 கிராம பஞ்சாயத்துகளை சார்ந்த விவசாயிகள் இந்த சிறப்பு முகாமை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கோ. லட்சுமிபதி கேட்டுக் கொண்டுள்ளார். திமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை குழு வருகின்ற 5ஆம் தேதி தூத்துக்குடி வருகை. நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு வருகின்ற 5ஆம் தேதி தூத்துக்குடி வரவுள்ளதாக மாவட்ட செயலாளர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டான அறிக்கையில், 2024 நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழுவின் தலைவராக திமுக கழக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவார்கள் எனவும், குழுவின் முன்னாள் MP TKS இளங்கோவன், தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் PTR பழனிவேல், தொழில்நுட்பத்துறை அமைச்சர் TRP ராஜா, சட்டமன்ற உறுப்பினர் செழியன், சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், பாராளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார், பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா, டாக்டர் எழில் நாகநாதன், சட்டமன்ற உறுப்பினர், சென்னை மேயர் பிரியா ஆகியோர் உள்ளனர். இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதிக்கும் நேரில் சென்று பல்வேறு தரப்பட்ட மக்களை சந்தித்து தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய திட்டங்கள் குறித்து கோரிக்கை மனுக்களை பெற்று வருகின்றனர். அதன்படி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்கு வருகின்ற 5/2/2024 திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலை காமராஜர் கல்லூரி எதிரில் உள்ள மாணிக்க மஹாலில் வைத்து கோரிக்கை மனுக்கள் பெற இருக்கின்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியின் வளர்ச்சியில் அக்கறை கொண்ட பல்வேறு தரப்பட்ட தொழில் முனைவோர்கள், வர்த்தகர்கள், வியாபாரிகள், விவசாயிகள், மருத்துவர்கள், மீனவர்கள், மாணவர் சங்கத்தினர், தொழிலாளர் நல பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இதனையே அழைப்பாக ஏற்று தவறாது கலந்து கொள்ள வேண்டும் எனவும், வருகை தரும் அனைவரும் தங்கள் கருத்துக்களை மனுவாக எழுதி கொண்டு வர வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது.